ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசி மாவு ஆவரி கட்டினது. கடையில் விற்கிற மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பூருண்டை கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கடுகு, ஜீரகம். தேங்காய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். வாங்க தாளிக்கலாம். கேஸ் வச்சு கடாய் வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வறுக்கப்படட்டும். கடலைப்பருப்பு சேர்ந்துச்சு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மாவில் கொட்டிக்கலாம். மாவில் கொட்டியாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், சால்ட்டு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாயிடுச்சு, ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இட்லி குண்டா வச்சு தண்ணி ஊற்றி ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகட்டும். அதுங்காட்டியும் உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சாச்சு. 1/2 கிலோ மாவுக்கு உள்ள வந்திருக்கு. வாங்க இட்லி குண்டால ஆவரி கட்டலாம். இட்லி பாத்திரம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவியாச்சு, உருண்டைகள் வச்சுக்கலாம். தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை உப்பு உருண்டை எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துச்சா பார்க்கலாம் வாங்க. வெந்துச்சான்னு பார்க்கலாம் வாங்க. வெந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க. கடையில் விற்கிறது இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, போட்டு செய்யலாங்க.
கொழுக்கட்டை மாவு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.